இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு பாவங்களை ரட்சிப்பவர். மத்தேயு 1:21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அப்போ மரியாள்கிட்ட தேவதூதன் தோன்றி ஒரு குமாரனை பெறுவாள், இயேசு என்று பெயரிடுவாயாக அப்படின்னு சொல்லி முதல்ல இந்த மேய்ப்பர்கள் எல்லா மக்களும் தூங்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த மேய்ப்பர்கள் முழிச்சு கொண்டு இருக்கிறாங்க, அந்த மந்தையை காத்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த மந்தையை காத்து கொண்டு இருக்கும்போது முதல்ல தேவதூதன் தரிசனமாகி, இன்று கர்த்தராகி கிறிஸ்தியனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறார். அப்போ மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கிறாங்க, குமாரனை பெறுவாய், ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை ரட்சிப்பார்ன்ட்டு. அப்போ மேய்ப்பர்களுக்கு ஃபஸ்ட்டு தெரிவித்த பிறகு மேய்ப்பர்கள் எல்லாரும் வந்து பார்க்கறதுக்காக அவங்க பயந்து நடுங்குறாங்க. என்னை முழிச்சிருக்கும்போது திடீர்னு ஒரு தேவதூதன் தோன்றி அப்படி சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது, பயமாகவும் இருக்குது. ஆனால் அவங்க உடனே சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, எல்லார்ட்டையும் ஆலோசனை கேட்டு அந்த இடத்துக்கு வர்றாங்க. அதுக்கப்புறமா சாஸ்திரிகள் அவங்க எல்லாருமே பொன் தூபவருக்கம் வெள்ளைப்போளம் எல்லாம் எடுத்துகிட்டு வர்றாங்க. அவங்க வரும்போது எங்கே போகிறாங்க, எகிப்துக்கு, ஏரோது இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. ராஜா எங்கே தோன்றுவார், பெரிய இடத்துல தானே தோன்றுவார் அப்படின்னு சொல்லி. ஆனால் அங்கே போகும்போது அந்த ராஜா ரொம்ப கோவப்படுறாரு, ராஜா தோன்றியிருக்காரா அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்கள அதுக்கப்புறமா நட்சத்திரம் வழி நடத்துது. ஆனால் ஏரோது ராஜா என்ன சொல்லி விட்றான், நீங்கள் போய் பிள்ளையை பார்த்து கொட்டு என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்கள்ட்ட தேவதூதன் அவங்கள வேறு வழியாக நடத்தி அந்த நட்சத்திரம் அவங்களை வழிநடத்துகிறது. ஒரு நட்சத்திரம் அவங்களை வழிநடத்து போய் எந்த இடத்துல கொண்டு நிப்பாட்ட வேண்டுமோ அதே இடத்துல கொண்டு அவங்கள சேர்க்கிறது. இப்போ நம்மளுக்கும் போகிற வழி தெரியல, முடிவெடுக்க தெரியல அப்படிங்கும்போது தேவனை நோக்கி கேட்கும்போது அந்த முடிவெடுக்க கரெக்டான நேரங்களில் கரெக்டான ஒரு முடிவை தேவன் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு வைப்பார். அந்த ஸ்டார் எப்படி வழிகாட்டிச்சோ அதன் மூலமாக உங்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக தேவன் இருக்கிறார். தேவன் வழிகாட்டுகிற தேவன். உங்களுக்கு எந்த பாதையில் செல்ல வேண்டும், இசப்பா அந்த பாதை எனக்கு சூஸ் பண்ண தெரில, நான் எந்த முடிவு எடுக்கணும், எந்த பிஸ்னஸ் செய்யணும், எந்த வேலையை வாங்கணும், எப்படி எனக்கு எத்தனை இன்டர்வியூ வந்திருக்கு, இத்தனை இதில் செலக்ட் ஆகிருக்கேன், 3 இன்டர்வியூ நான் பாஸ் ஆகிட்டேன், நான் என்ன இன்டர்வியூ நான் செலக்ட் ஆகணும், எந்த வேலைக்கு நான் சூஸ் பண்ணணும், அங்கே இருந்து அப்பாயின்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இயேசுப்பாட்ட கேட்கும்போது அந்த நேரங்களில் உங்களுக்கு தேவையான வழியை தேவனே உங்களுக்கு காட்டுவார். கர்த்தர்கிட்ட கேளுங்க, நிச்சயமாக உங்களுக்கு அந்த வழிகளை காட்டுவார். அப்போ அவங்க போய் பார்க்குறாங்க. அப்போ ஏரோதுக்கு ரொம்ப கோபம் வந்துட்டு, இவங்களுக்கு காணையில் நம்மகிட்ட வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி மிகுந்த கோபம் உள்ளவர்களாக அவர் 2 வயசுக்குள்ள ஆண் பிள்ளைகள் எல்லாவற்றையும் கொன்று போட்டுருங்க அப்படின்னு சொல்லி எல்லார்ட்டையும் கட்டளையிடுறான். அந்த இடத்துல அவங்களுக்கு புலம்பல், தவிப்பு, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். குழந்தைகளை கொல்லும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த தாய்மார்கள்லாம் அழுறாங்க. அந்த கிராமம், எந்த பட்டணமே எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப அழுகையும் புலம்பலுமாக அந்த இடத்துல இருக்கிறது. அப்போ அவங்களுக்கு அதுக்கப்புறமா யோசேப்புக்கு தரிசனமாகி, எகிப்து ராஜா இறந்து போயிட்டா, நீங்கள் போங்க அந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது யோசேப்புக்கு தரிசனமாகிறார், நீங்கள் மறுபடியும் இஸ்ரவேல் தேசத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி. அப்போ யோசேப்பை எழும்பி அந்த நாசரேத்து ஊருக்கு வந்துறான். அதுக்கப்புறமா தமது ஜனங்களை நேசப்பா என்ன சொல்ற, இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். தமது ஜனங்களின் பாவங்களை, நம்மளுடைய ஜனங்கள் பாவம் செய்திருப்பாங்க, அக்கிரமத்தில் இருப்பாங்க, அதெல்லாம் நீக்க தேவனால் மட்டும்தான் முடியும், ஏசப்பாவால் மட்டும்தான் முடியும். அவர் பாவங்களை நீக்குவார். உங்களுடைய பாவங்கள், கஷ்டங்கள், கவலைகள், வியாதிகள், மரண கட்டுகள்ல இருந்து தேவன் தான் விடுதலை பண்ண முடியும். அவ்வளோ வியாதிகள்ல இருந்து, சாப கட்டுகள், விடுதலை பெற முடியாது இருக்கிற கட்டுகள்ல இருந்து தேவன் மட்டும்தான் விடுதலை தர முடியும். சாப கட்டில் இருக்கிறாங்க, மறுபடியும் எங்கள் குடும்பத்துக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்குது, சாபங்களாக இருக்குது, இது பின்வந்து தொடர்ந்து வரக்கூடிய பாவமாக இருக்குது, சாபங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்கி இருக்கலாம். ஆனால் தேவன் தமது ஜனங்களின் பாவங்களை மன்னித்து நீக்குவார். அவர் மட்டும்தான், இயேசு மட்டும்தான்
மட்டும்தான் உங்களுக்கு அந்த பாவங்களை நீக்கி அந்த சாபத்திலிருந்து விடுதலை தந்து உங்களை தூக்கி விடுகிறார். ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கலாம், பாவம் என்கிற குடிப்பழக்கம் என்கிற அடிமைத்தனத்தில் இருக்கலாம். அந்த அடிமைத்தனத்துல இருந்து விடுதலை பெறணுங்கிற எண்ணம் இருக்கு. ஆனால் எப்படி அதுலேருந்து வெளியே வரணும்னு சொல்லி நிறைய தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த குடிப்பழக்கத்துல இருந்து ஏசப்பா நீங்கள் என்ன விடுதலை பண்ணுங்க, நீங்கள் இந்த பாவங்களெல்லாம் ரட்சிப்பேன்னு சொன்னீங்களா, இந்த ஜனங்களை ரட்சித்து மீட்டு எடுப்பேன்னு சொன்னீங்களே ஏசப்பா, நீங்கள் இந்த பாவத்துலேருந்து என்ன மீட்டெடுங்க. என்னால் முடியல. என்னுடைய வீட்டில் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ஆசைப்படுறாங்க அவங்க நல்லா இருக்கணும், அவங்க அந்த பாவத்திலேருந்து விடுதலை பெறணும், குடிப்பழக்கத்திலேருந்து போதை வஸ்துக்கள்ல இருந்து விடுதலை பெறணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களால முடியலன்னு சொல்லி நினைக்கும் போது, ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணி கேட்கும்போது நிச்சயமாக தேவன் உங்களை அந்த பாவத்திலேருந்து நீக்கி தமது பாவத்திலிருந்து தமது ஜனங்களை விடுதலை பண்ணுகிறார். அவருடைய ஜனங்கள் நீங்கள், அவருடைய சொந்த ஜனங்கள். அப்போ உங்களை அந்த பாவத்திலேயே இருக்கணும்னு சொல்லி நினைக்க மாட்டார். அந்த பாவத்திலிருந்து எப்படியாவது மீட்டு வெளியே வரணும்னு தான் நினைப்பார். ஒரு நல்ல தண்ணியும் இருக்குது, கெட்ட தண்ணியும் இருக்குது. ஆனால் அந்த சாக்கடைக்குள்ளே நம்ம இருக்க கூட கொஞ்சம் அது ஸ்மெல் அடிச்சு கொண்டே இருக்கும். ஆனால் அதுலேருந்து நம்ம எப்படா வெளியே வரலான்னு தான் நம்ம நினைப்போம். அதே போல் இந்த சாக்கடையிலேருந்து, இந்த அசுத்தமான காரியத்திலேருந்து யார் என்னை தூக்கி விடுவார் என்று சொல்லி நீங்கள் கலங்கி தவித்துட்டு இருக்கலாம். ஏசப்பா அன்னைக்கு கிறிஸ்துவாக பிறந்து இந்த நாட்களில், கிறிஸ்துமஸாக நம்ம கொண்டாடுகிற இந்த நாட்களில் தேவன் உங்களுக்கு மேசியாவாக இருந்து அவர் தான் தமது பாவங்களை, தன்னுடைய ஜனத்தின் பாவங்களை மன்னித்து அவங்களை அந்த பாவத்திலிருந்து மீட்டெடுக்கிறார். ரட்சிக்கிறார் என்று சொன்னால் மீட்டெடுக்கிறது, அவங்களை பாதுகாக்கிறது, அவங்களை அரவணைக்கிறது. அப்படிப்பட்டதான அந்த தேவன் நம்மளுக்கு நிச்சயமா உண்டு. அவர் உங்களுடைய பாவங்களை நீக்கி அவரால் குணப்படுத்த முடியும். அந்த பாவ சேட்டிலிருந்து உங்களை தூக்கி எடுத்து மறுபடியும் அதுக்குள்ளாக சென்று விடாதபடி உங்களை சுற்றிலும் மேலே அடைத்து பாதுகாக்க தேவனால் மட்டும் முடியும், இயேசுவால் மட்டும் முடியும். இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் தேவனை நோக்கி கேளுங்க. நிச்சயமாக அவர் பாவங்களை மன்னித்து உங்களை விடுதலையாக்கி புது வாழ்வை தருவார், ஒரு புது ஜீவனை தருவார், புது பாதுகாப்பை தருவார். நீங்கள் அதை பாதுகாப்பாக அப்படியே உணர முடியும். தேவன் இவ்வளோ நாள் இல்லாத பாதுகாப்பு நம்மளுக்கு நிச்சயமாக இருக்குது. தேவன் நம்மோடு இருக்கிறார், நிச்சயமாக மேசியாகவாக இருக்கிறார், அவர் பிறந்திருக்கிறார். உங்களுடைய இல்லங்களில் அவங்களை ஏற்றுக்கொண்டும் நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலை பெறும்போது அவர் ரட்சித்து உங்களை உயர்த்துகிறார். அவர் ரட்சித்து உயர்த்துகிற தேவன். அவர் உங்களை மீட்டெடுத்து தான் உயர்த்துவார். அதுக்கு தட்டம் உங்களுக்கு மீட்பே இருக்காது, உயர்த்ததுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த பாவத்துக்குள்ளே இருக்க நம்மளால் அதிலிருந்து வெளியே வரவும் முடியாது, அதுலேருந்து ஒரு ஆசீர்வாதமும் பெற முடியாது. அதுலேருந்து மீண்டு வெளியே வந்த பிறகு நம்மளுக்கு அதிகமான ஆசீர்வாதங்களை தேவன் தருகிறார். அதான் அதிலிருந்து மீட்டு எடுத்து தான் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நிச்சயமாக உங்களை அப்படிப்பட்டதான கிருபையிலிருந்து, அப்படிப்பட்டதான பாவத்திலிருந்து மீட்டு எடுத்து உங்களை உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை கனம் பண்ணுவார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பில் ஏசப்பா உம்மை துதிக்கிறோம், சொஸ்தரிக்கிறப்பா. இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் ஏசப்பா நீர் மேசியாவாக, ஆமென் ஏசப்பா இயேசுவாக இருந்து அந்த இடத்துல நீங்கள் அந்த இல்லங்களில் வாசம் பண்ணி அவங்களுக்கு பாதுகாத்து அரவணைத்து அவங்களை மீட்டு எடுக்கிற ஒரு தேவனாக அந்த அவங்களோடு கூட உலாவி அவங்களுடைய தேவனாக இருந்து அவங்களை பாதுகாத்துறங்க. ஒவ்வொரு ஜனங்களையும் இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் மீட்டெடுங்க, ரட்சிங்க. நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற நீர் பாதுகாத்துறங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாட்களில் கிறிஸ்மஸ் மற்றும் நியூ இயர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென்.